ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு விஷு வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இன்றைக்கி பூஜை ரூம் க்ளீனிங்கும் ஆர்கனைசேஷனும் தாங்க. அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரேமெல்லாம் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா ட்ரையான கிளாத் எடுத்து தனித்தனியாக ஃப்ரேமெல்லாம் நான் எப்போதும் ரிமூவ் பண்ண மாட்டேன். இந்த செராமிக் ஸ்டாச்சூஸ் எல்லாம் இப்படி மந்த்லி ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணிப்பேன். இப்படி பண்ணுறதுனால கலர் ஷேட்லாம் எதுவும் ஆகாது. பூஜை பாத்திரம் கழுகுறதுக்கு இந்த மாதிரி விம் ஜெல் எடுத்துக்குவேன். பார்த்திங்கன்னா உப்பு, நம்ம வீட்டில் இருக்கிற உப்பு, இது கூட புளி, நம்ம பழைய புளியெலாம் வச்சுருந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். பாத்திரம் வீணாக போயிடும். ஸ்டீல் ஸ்க்ரப்பரெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்கு. அதனால் கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாச்சுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்குவேன். பார்த்திங்கன்னா பூஜைக்குனே தனியாக விற்கிது. இது கூட அந்த சந்தனம், ஜவ்வாது இந்த 3 மிக்ஸ் ஆகி இது கூட ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்ம பொட்டு வச்சோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. சூப்பராக அந்த பூஜை ரூமை கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ வாசனை வரும். 1 வீக் ஃபுல்லாக இந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப நான் இப்படி தாங்க எப்போதும் மிக்ஸ் பண்ணி பொட்டு வச்சுப்பேன். குங்குமம் பார்த்திங்கன்னா நம்ம தாழம்பூ குங்குமம், இதான் நல்ல வாசனையாக இருக்கும். நெத்திக்குமே பார்த்திங்கன்னா நான் இது வச்சுப்பேன். எந்த ஸ்கின் அலர்ஜியும் இருக்காது. ஒவ்வொரு குங்குமம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிக்கும், அதாவது இச்சிங்காக இருக்கும், ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. ஆனால் தாழம்பூ குங்குமம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பூஜைக்கும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். எனக்குமே இந்த குங்குமம் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம இந்த நந்தி ஸ்டாச்சு இங்கே உள்ள பெங்களூரில் இருக்க ஒரு சிவன் டெம்பிள் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இது வாங்கியிருந்தேன். அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சிவன் ராத்திரி, பிரதோஷம் இந்த மாதிரி டைம்லலாம் பாலாபிஷேகம் பண்ணுவேன். இப்போ நார்மல் தேர்ஸ்டே பூஜைன்றதுனால இன்றைக்கி சிம்பிளாக நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாட்டர்லேயே. அதே மாதிரி இந்த லிங்கமும் இது கூட பேராக நான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பெருசாலாம் வாங்கலை, குட்டியாக தான் வச்சுக்கிட்டேன் நான் ஸ்டாச்சு. சரஸ்வதியுமே பார்த்திங்கன்னா இது ஒரு 3 இன்ச்சு தான் வரும். பெரிய பெரிய ஸ்டாச்சு வச்சா நல்லா டெய்லி பூஜை போடணும். ரெண்டாவது பிரசாதமெல்லாம் வச்சு நல்லா பூஜை பண்ணணும். மேக்ஸிமம் 7 இன்ச்சுக்கு மேலே நான் ஸ்டாச்சு வைக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் என்னோடது எல்லாமே 7 இன்ச்சுக்கு கீழே உள்ள ஸ்டாச்சூஸ் தான் நான் நிறைய வச்சுருக்கேன். பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா பிரியர் நான். வியாழக்கிழமைனா பாபாவுக்கு ஒரு பூஜை போட்டுருவேன். ஸ்டாச்சுக்கெல்லாம் பொட்டு வச்சு முடிச்சாச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அழகாக இருக்குது பார்க்கவே, கலர்ஃபுல்லாக. ஒரு விளக்கேற்றி சின்னதாக ஒரு பிரசாதம், மாதுளப்பழம் தாங்க நான் இன்றைக்கி வச்சேன். ரெகுலர் ரொட்டீன்னால் வச்சு சிம்பிளாக அப்படி ஒரு தூபம் போட்டு இன்றைக்கி பூஜை இப்படி தான் நான் முடித்தேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. என்னோடய பூஜை ரூமாக கொஞ்ச நேரம் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் எப்போதுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட பூஜை யூனிட்டை காமிங்க, ஃபுல்லாக காமிக்கலை, நீங்கள் சாமியை மட்டும் காமிக்கிறீங்க, உங்கள் பூஜை யூனிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு கேட்டிருந்தீங்க கமெண்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூஜை போட்டு நான் ஃபுல்லாக தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாரி பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. உங்களோட நியூ வீட்டுக்கு இப்படி தான் இருக்கும் ஓவராலாக. இதான் என்னோடய பிளானு. தேங்க்யூ.